விஷால் அவர் ஆரம்பத்திலிருந்தே இந்த திருட்டு விசிடிக்காக கடைக்கடையாக பூந்து சண்டை போடுறது தான் அவர் ஹாபி. இவ்வளவு நாள் பலம் இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். இனிமேல் தலைவர் என்ற பலத்தோட சண்டை போடுவார். பிரபு சார் பார்க்க சப்பியா இன்னமும் என்ன அழகு. இப்போ கூட நிக்கி கல்ராணியோட ஒரு படம் பண்ணலாம். அவர் விமர்சனம் பேசுகிற டோன் ஒன்று இருக்குது சார். அந்த விமர்சனம் பண்ணுற டோனில் ஒரு கண்ணியம் இருக்கணும். படம் எடுத்துருக்காங்களாமா, இந்த படத்தை பற்றி பார்க்கும்போது அப்படி வந்தாங்களாமா, அப்படி அந்த மாதிரி போயிடுது. ஃபஸ்ட்டு பேயை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்ததே சூப்பர் ஸ்டார் தான். நீங்கள் பேய் கலாச்சாரத்தில் கிட்டத்தட்ட 15 வருஷம் 10 வருஷம் ஓடிட்டு இருக்கோம். முதல்ல பேயை கொண்டாந்து விட்டு அந்த சீஷோஃபெர்னியா விஷயங்களெல்லாம் முதல்ல இதை படம் பண்ணுன்னு சொல்கிறது தீர்க்க தரிசனம் சூப்பர் ஸ்டார்கிட்ட இருக்குது. அப்படி ராஜ்சேகர் வந்து ஒரு அன்பிலீவபிள் அரக்கன். கேமராவை கையில் கொடுத்துட்டான். இப்போ தான் ஆள் பாதி உடம்பாக இருக்க. என்ன ப்ராப்ளம்னு தெரியும். லிக்விட் ஃபுட்டை குறைச்சிட்டார் போல. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. விஷால் அதாவது ரீசன்ட் டைமில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதாவது இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடலினார் வள்ளுவர். அது மாதிரி ஒரு எடுத்துக்கிட்ட விஷயத்துக்காக உழைத்து ஒரு பெரிய ஜெயிப்பை கொண்டாந்து நிறுத்திருக்கிறாரு விஷால். அவர் ஆரம்பத்திலிருந்தே இந்த திருட்டு விசிடிக்காக கடைக்கடையாக பூந்து சண்டை போடுறது தான் அவர் ஹாபி. இவ்வளவு நாள் பலம் இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். இனிமேல் தலைவர் என்ற பலத்தோட சண்டை போடுவார். அது ஒருவர். ஆக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த விமர்சனங்கள்லாம் சொல்கிறாங்க. படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 10 நிமிஷத்தில் படம் மொக்கடான்னு டைப் பண்ணுறாங்க. அப்புறம் படம் வந்து அன்னைக்கு ஈவினிங்கே பாதி படம் போயிட்டு இருக்கும்போதே காரில் வந்து உட்காந்து ரிவ்யூ சொல்கிறான். காரில் வந்து உட்காந்து இன்டர்வல் வரைக்கும் தான் அவன் படமே பார்த்துருக்கான். காரில் வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன், வச்சுட்டு இருக்கேன், பார்த்துக்க மறுபடியும் பில் அடிச்சிட்டாங்க, நாங்கள் உள்ளே போகிறேன், படம் பார்க்க போகிறேன், மீதி என்னன்றதை நான் வந்து சொல்கிறேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். என்ன இது ரிவ்யூவா? இதுவா விமர்சனம் ஒரு படத்துக்கு? எத்தனை கோடிகள் போட்டு ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கிறார் தெரியுமா? எத்தனை 1000 பேர் அந்த படத்தில் வேலை செய்கிறாங்க தெரியுமா? அந்த படத்தினால் பல ஆயிரம் குடும்பங்கள் உணவு அடுப்பேறிடு உணவு உண்ணுகிட்டது தெரியுமா? கொஞ்சம் அது புரிந்து கொண்டு படத்தை ஒரு 3 நாள் 4 நாள் 5 நான் சொல்கிறேன். அன்னைக்கிளின்ற படம் 2வது வாரம் தான் பிக்கப்பு. அன்னைக்கிளி 1970களில் வந்து அன்னைக்கிளி. அன்னைக்கு இந்த மாதிரி மீடியா இருந்து கிளின்னு கிழிச்சு போட்டுருந்தீங்கன்னா நமக்கு இளையராஜான்ற ஒரு மகா இசை மேதை கிடச்சிருக்க மாட்டாங்க. ஒரு பண்பட்ட நடி சிவகுமார் அவர்களின் நடிப்பையோ சுஜாதா அவர்களின் நடிப்பையோ நமக்கு இப்போ நம்ம பார்த்துருக்க முடியாது. 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் சார். அதான் ஒரு திரைப்படத்துடைய வாழ்க்கை. ஒரு 3 மாதம் 6 மாதம் போராடி ஒரு படத்தை நீ தனுஷ்லாம் பாருங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தூங்கவே மாட்டாருங்க அவர் தனுஷ். அந்த படத்தை முடிக்கிற வரைக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதே வேலையாக இருக்கிறார். சில விஷயங்களை தீர்மானிக்கிறார்கள் சினிமா. சந்திரமுகியை பார்த்துட்டு அங்கே ஆப்தமித்ரான்ற படத்தை பார்க்குறாரு சூப்பர் ஸ்டார். பார்த்து இதை தமிழில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு பேயை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்ததே சூப்பர் ஸ்டார் தான். நீங்கள் பேய் கலாச்சாரத்தில் கிட்டத்தட்ட 15 வருஷம் 10 வருஷம் ஓடிட்டு இருக்கோம். முதல்ல பேயை கொண்டாந்து விட்டு அந்த சீஷோஃபெர்னியா விஷயங்களெல்லாம் முதல்ல இதை படம் பண்ணுன்னு சொல்கிறது தீர்க்க தரிசனம் சூப்பர் ஸ்டார்கிட்ட இருக்குது. ஸோ அவர் கையால் வெளியிடப்படுகின்ற இந்த ஆடியோ ஹிட் ஆகும். அப்படிப்பட்ட படத்தை விமர்சனங்கள் என்ற பெயரில் கொள்ளாதீர்கள். அதுவும் விமர்சனம் பேசுகிற டோன் ஒன்று இருக்குது சார். தானு சார் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். அது விமர்சனம் பண்ணிக்கின்ற ஒரு டோன் இருக்குது. அந்த டோனில் வந்து ஒரு கண்ணியம் இருக்கணும். ஒரு கண்ணியம் இருக்கணும். அந்த விமர்சனம் பண்ணுற டோனில் ஒரு கண்ணியம் இருக்கணும். படம் எடுத்துருக்காங்களாமா, இந்த படத்தை பற்றி பார்க்கும்போது அப்படி வந்தாங்களாமா, அப்படி அந்த மாதிரி போயிடுது. ஸோ அப்படி இல்லாமல் கௌரவமாக கண்ணியமாக படத்தை விமர்சனம் செய்யுங்கள். ஒரு படம் திருநெல்வேலின்னு ஒரு படம். அந்த படத்தை அண்ணன் பார்த்துட்டு, பிரபு அண்ணன் தான் அதில் ஹீரோ. அந்த படத்தை பார்த்துட்டு இதில் காமெடி கொஞ்சம் கவ்வியாக இருக்கு. இந்த விவேக்கு புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான், அவனை கூப்பிட்டு ஒரு ட்ராக் எடுத்து சேருங்கன்னு சொன்ன அந்த திருவாய் மலர்ந்த நேரம் பிரபு சார் தான் சொன்னார். உடனே கொண்டாந்து படத்தை போட்டு காட்டினாங்க. படத்தை ஃபுல்லாக பார்த்தா ஒரே ஜாதி சண்டை, அது இதுன்னு போக்குவரத்து ரத்த கிளறி. அண்ணன் வந்து சண்டை போடுறாரு, அங்கே கரண் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரே பிரச்சனை படம் ஃபுல்லாக ஜாதியை வச்சு. அப்போ சொன்னேன், இதையே நம்ம வந்து ஒரு நையாண்டி செய்து ஒரு ட்ராக் பண்ணால் என்ன? கிராமத்தில் இருக்கின்ற, அதாவது தெய்வங்களை குறை சொல்லலை, கிராமத்து மக்களிடம் இருக்கின்ற சில சடங்குகள், மூட பழக்க வழக்கங்கள். ஒரு பல்லி தொடையில் விழுந்துட்டு அன்னைக்கு அவன் கடையை சாத்திடுறான். நான் கூட அந்த படத்தில் சொல்லுவேன், உன் தொடை என்ன ரம்பா தொடையா, அதில் பல்லி விழுந்தா உனக்கு என்னடா, போய் கடையை கடடா அப்படின்லாம் டைலாக் எழுதுறோம். அதில் அதை ஃபுல்லாக எழுதி அதை ஷூட் பண்ணும்போது அதுக்கப்புறம் நான் அதுக்கு ட்ராக் எழுதினேன், நடித்து கொடுத்தேன். நடிக்கும் பொழுது யாரும் சிரிக்கவில்லை.
நடித்ததை எடுத்து போட்டு எடிட் பண்ணும்போது எடிட்டர் முறைச்சாரான் டைரக்டர். இது ஒரு காமெடின்னு எடுத்து கொண்டாந்து வச்சுருக்கேன், ஒரு பஞ்சு கூட இல்லை, இது ஒரு காமெடியா, யார் இந்த பையன் திட்டிருக்காரு. அதற்கப்புறம் அதை டப் பண்ணும்போது என்ஜினியர் கடுப்பாகவே டப் பண்ணார். இதெல்லாம் ஒரு காமெடின்னு இவன் பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து தேவி ஸ்ரீதேவி தேட்டரில் ப்ரிவ்யூ போட்ட பொழுது அதை தூக்கி வைத்து கொண்டாடியது இந்த பத்திரிகைக்காரர்கள், ஊடகங்கள். ஊடகங்கள் தான் முதல்ல கொண்டாடினாங்க. அதற்கப்புறம் ரஜினி சார் அந்த படத்தை பார்க்க வந்தாங்க. சார் மறந்துருப்பாங்க, ஏன்னா அவருக்கு எத்தனையோ நல்ல நிகழ்வுகளில் இது ஒன்று. ஆனால் எனக்கு இதுதான் மெயின் நிகழ்வு என் லைஃப்பில். பிளாக் கலர் குர்த்தா போட்டு ஸ்டைலாக வருவார் தெரியுமா தலைவன். பிளாக் கலர், பிளாக் அண்ட் பிளாக் போட்டு நான் மஞ்சள் கலர் சட்டை போட்டிருந்தேன். படம் முடிச்சுட்டு நீங்கள் தனியாக கூட்டு போய் வேறு மாதிரி, இது உங்களுக்கு வேறு மாதிரி பேர் கொடுக்கும், இனிமேல் இது ஸ்டைலே ஃபாலோ பண்ணுங்க, கருத்து காமெடி, இது சூப்பர் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு பிளஸ்ஸிங் கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். ஆக உனக்கு வந்து விக்ரம் பிரபுக்கு தாத்தாவுடைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, அப்பாவுடைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, எல்லாவற்றுக்கு மேல் இந்த இசை வெளியீட்டை நடத்துகிறாரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போல் ஒரு பிளஸ்ஸிங்ஸ் உள்ள சோல் சமீபத்தில் யாரும் கிடையாதுங்க. அது அவர் ஒத்துக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியாது. இந்த வீட்டில் இது நடக்கிறது பெரிய விஷயம். மற்ற இடத்துல மெடிடேஷன் பண்ணால் உங்களுக்கு அந்த காம்னஸ் வர்றதுக்கு லேட் ஆகுதுன்றான். ஆனால் ஹிமாலயஸில் போய் மெடிடேஷன் உட்காந்தா படக்குன்னு வருதுன்றான். அது மாதிரி தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் வீட்டில் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஆன்மீக பலம் இருக்கிறது. அது நிச்சயமாக ஜெயிக்கும். இந்த இசை நிகழ்ச்சியின் நாயகன் ஷான் ரோல்டன் தான். இந்த ஷான் ரோல்டனை இந்த ஷான் ரோல்டனுக்கு எனக்கு பிடிச்ச என்ன விஷயம் தெரியுமா? அவருடைய ஹியூமிலிட்டி. பெருக்கத்தில் வேண்டுமாம் அடக்கம்னார் வள்ளுவர். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழனார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது மாதிரி அவருடைய ஹியூமிலிட்டி. அவர் அமைதியாக இருக்கார், ஆனால் உள்ளுக்குள்ளே 1000 விஷயம் இருக்குது. இவரை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தனுஷ் இந்த ஷான் ரோல்டனை ஒரு வருஷமாக வந்து உருட்டி திரட்டி மிரட்டி அவர் என்னென்னமோ பண்ணி புடம் போட்டு எஸ் கம் அவுட் வித் த பெஸ்ட் மியூசிக்குங்க பவர் பாண்டி. இந்த பவர் பாண்டியோட மியூசிக்கு இந்த படத்திற்கு ஒரு சின்ன ஃபோர் ரன்னர் மாதிரி வந்திருக்குது. அதே போல தான் இந்த படத்திற்கும் சிறந்த இசைதான் அவர் கொடுப்பார். ஏன்னா ஹி ஹஸ் காட் அ வெரி ரிச் நாலேஜ் இன் கர்நாடிக் மியூசிக் அண்ட் வெஸ்டர்ன் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தனுஷ் அதை வந்து ஆத்தென்டிக்காக சொன்னார். அவர் பண்ணியிருக்காங்க. நிக்கி கல்ராணி மற்றும் ஆர்டி ராஜசேகர் வந்து ஒரு அன்பிலீவபிள் அரக்கன். கேமராவை கையில் கொடுத்துட்டான். இப்போ தான் ஆள் பாதி உடம்பாக இருக்க, என்ன ப்ராப்ளம்னு தெரியல. லிக்விட் ஃபுட்டை குறைச்சார் போல. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. லிக்விட் டயட்டில் இருக்கார் அவர். ஸோ நல்ல டேலண்ட் உள்ளே சேர்ந்துருக்குது. நிக்கி கல்ராணி இஸ் அ டார்லிங் ஆஃப் த மாஸ். எல்லாருக்கும் ஒருத்தரை பிடிக்கணும். அந்த பிடிச்ச முகம் வந்து நிக்கி கல்ராணியுடைய முகம். ஸோ எல்லாருக்கும் பிடித்தவர்களாக இந்த படம் திறமை மட்டும் இல்லை, அழகு மட்டும் இல்லை, எல்லாம் கலந்து ஒரு 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 பேக்கேஜாக இந்த நெருப்புடா படம் வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, நெருப்புடான்ற அந்த வார்த்தை அசைச்சு எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற படத்துக்கு நெருப்புடான்றதை விட ஒரு பொருத்தமான டைட்டில் வேறு இருக்க முடியாது. அதை பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். அவர்ஷன் இல்லாத ஒரு ஃபேஸ் விக்ரம் பிரபு. நீங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் தமிழ்நாட்டில் உங்கள் முகத்தை. நம்ம வீட்டு பையன் அப்படின்ற அது வந்து ஒரு ஃபேஸ் இஸ் அ யூனிக் ஃபேஸ். இது ஸ்ட்ரைட்டு ஹீரோ ஃபேஸ்னு சொல்ல முடியாது. பிரபு சார் பாருங்க, சப்பியா இன்னமும் என்ன அழகு. இப்போ கூட நிக்கி கல்ராணியோட ஒரு படம் பண்ணலாம் அவர். பட் பிரபு சாருக்கு அந்த என்னதான் கோவப்பட்டாலும் அந்த குழந்தைத்தனம், அந்த இன்னசென்ஸ் ஃபேஸில் இருக்கும். அது சொல்லிட்டே போகலாம் அவரை பற்றி. நான் அதுக்கு தனியாக இன்னொரு மேடை இங்கே சாப்பாடு போட்டு போடுங்க பேசுகிறேன். அது ஆனால் வந்து விக்ரம் பிரபுவோட ஃபேஸ் இருக்கே, அது வந்து கரடுமுரடான பாத்திரங்களையுமே எடுத்துச்சு. ஆக்ஷன் ஹீரோக்கு இப்போ தான் உள்ளே வரார். அதனால் எல்லா விதமான பாத்திரங்களையும் பண்ணக்கூடிய ஒரு ஹாலிவுட்டில் ஒரு ஆக்டர் இருப்பார். இதே மாதிரி மூக்கோட ஒரு பேர் எனக்கு மறந்துட்டேன். அவர் பியானோன்ற படத்தில் நடிச்சிருக்காரு, கிங்காங் படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ அது போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸு. அதனால் நிச்சயமாக எல்லாருடைய பிளஸ்ஸிங்ஸும் உங்களை பெரிய இடத்திற்கு அழைத்து செல்லும் என்று கூறி, இந்த படத்தையும் மிகப்பெரிய வெற்றி அடையவர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.